Good morning students. Now you have science class. All of you take your science book. Lesson 5. Reproduction and modification in plants. Now I am going to teach modification of stems. Can you guess what is common between cincher, onion bulb and potatoes? அதாவது சிஞ்சருங்கிறது இஞ்சி, ஆனியன் பல்ப் வெங்காய குமிழ், பொட்டேட்டோஸ் மூணுக்கும் காமனான ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர்னா all threes are stems. The three parts are stems. Ginger, onion pulp and potatoes are stem part. Some plants have their stems modified for storing food and for vegetative propagation. சில பிளான்ட்ஸில் ஸ்டெம் எதா மாறி இருக்குன்னா, எதுக்காக மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கவும், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னா உடலை இனப்பெருக்கம், ஸ்டெம் மூலமாக ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், முருங்கை மரத்துலலாம் என்ன செய்வோம், மொரிங்கா ட்ரீயில் ஸ்டெம் பார்ட்டை கட் பண்ணி வச்சாலே என்ன செய்யும்னா என்டையர் பிளான்ட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். தட் இஸ் லீஃபோ ஸ்டெம்மோ ரூட்டையோ வச்சு ஒரு என்டையர் பிளான்ட்டையும் உருவாக்குற ப்ராசஸ் பேர் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். Modified stems may be aerial, subaerial or underground stems. Stems, they are classified into 3 types. Aerial means தரைக்கு மேல் உள்ள தண்டு, சப்ஏரியல்னா தரையை ஒட்டிய தண்டு, அண்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ்னா தரைக்கு கீழ் உள்ள தண்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன் மீன்ஸ் தரைக்கு மேல் உள்ள தண்டு உருமாற்றம் பார்ப்போம். ஃபைலோக்ளேட். இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் அ சேலஞ்ச். ரொம்ப வறட்சியான நேரத்தில் வாட்டரை சேவ் பண்ணி வைக்கிறது பிளான்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அதோட மேற்புறம் வழியாக, அதாவது இலைகள் வழியாக வந்து வாட்டர் எவாப்ரேட்ஸ்னால் ஆவியாகி போய்கிட்டே இருக்கும். இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லார்ஜர், எவாப்ரேஷன் would be more, and if the surface area is smaller, the evaporation will be. Plants with many leaves have more surface area. அதாவது பிளான்ட்ஸுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியானா இலை பகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும். அந்த லீவ் பகுதி வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் வந்து லெஸ்ஸாக நடக்கும். பிளான்ட்ஸ் வித் மெனி லீவ்ஸ் ஹாவ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. எந்த பிளான்ட்ஸில் பெரும்பாலும் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும்னா அதிக லீவ்ஸும் அதாவது லீவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா, மேற்புற ஏரியா அதிகமாக இருக்குது. கேக்டஸ். கேக்டஸ்னால் சப்பாத்தி கல்லி. கேக்டஸ் hence has a thick stem which does most of the food production through photosynthesis. The leaves are reduced to small points with less surface area. கேக்டஸ் பிளான்ட்ஸில் வந்து ஸ்டெம் பார்ட் அந்த க்ரீன் கலரில் உள்ளது ஃபுல்லாக நம்ம லீஃப்னு நினைப்போம். ஆல்ரெடி வி ஆர் ஸ்டடிட். க்ரீன் கலர் பார்ட் ஆர் திக் ஸ்டெம். அந்த ஸ்பைன்ஸ், அந்த முட்கள்னால் அதாவது இலை தான் அதில் எப்படி இருக்குன்னா முட்களாக மாறி இருக்குது. ஏன்னா எவாப்ரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதிகமான எவாப்ரேஷனை. அப்போ கேக்டஸ் பிளான்ட்ஸ் திக் ஸ்டெம் விச் டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன். அப்போ திக்கான ஸ்டெம் இருக்கிறதுனால அதிக அளவு ஃபுட்டை என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ் டு ஸ்மால் ஸ்பைன்ஸ். அந்த லீவ்ஸுக்குலாம் அந்த சின்ன சின்ன முட்களாக மாறி அதில் பதிஞ்சிருக்கு. ஏன்னா எவாப்ரேஷனை லெஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா தரையை ஒட்டிய தண்டு அப்படின்னு அர்த்தம். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா தரையை ஒட்டிய தண்டு உருமாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ரிமைன் சப் ஏரியல் விச் க்ரோ ஹரிசாண்டலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். சில பிளான்ட்ஸுடைய ஸ்டெம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுனா ஹரிசாண்டல்னா அப்படியே கிடைமட்டமாக வளர்ந்துக்கிட்டே போய் என்ன செய்யும்னா ரீப்ரொடக்ஷன்னா அடுத்த பிளான்ட்டை ப்ரொடியூஸ் ஆகும். கிடைமட்டம்னா இந்த மாதிரி, அதாவது இப்படி இந்த ஆங்கிளில் வளர்ந்துக்கிட்டு போகிறதா ஹரிசாண்டல். தேர் ஆர் 4 types. Subaerial modification are classified into 4 types. First type, runner. The stem which grow laterally on the surface of the soil which break up to produce root where it is touch the ground to give rise to new plants. Example, centella. அதாவது ரன்னருங்கிறது ஓடுதண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டெம் எப்படின்னா லேட்ரலினா பக்கவாட்டில் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். போய் இப்படி இந்த கொடி மாதிரி போய்கிட்டு இருக்கு. போனோன்னு என்ன செய்யும்னா இந்த இடம் சாயிலில் பட்டுருச்சுன்னா டக்குன்னு இந்த இடத்துல என்ன செய்யும்னா சாயிலை டச் பண்ணோன்னா ரூட் ப்ரொடியூஸ் ஆகி அப்புறம் இதிலிருந்து இந்த பக்கம் என்ன செய்யும்னா நியூ பிளான்ட் அரைஸ் ஆகும். ரன்னர். த ஸ்டெம் விச் க்ரோ லேட்ரலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் break up to produce root
where it touch the ground to give rise to new plants. Example, Sendalla. Sendalla means Ballarai Kirai. Next, Stolon. Stolon is a slender branch of the stem that grow upward to some distance and then bends towards the ground. ஸ்டோலன்கிறது வந்து ஸ்லெண்டர்னா கொடி போல் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அதாவது முன்னாடி நோக்கி அப்வர்ட்ஸ்னால் ரெண்டு பக்கமும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கேன். போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் என்ன செய்யணும்னா பெண்டாகி சாயில் தொட்டுரும். இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்பான் டச்சிங் த கிரவுண்ட் இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ பிளான்ட்ஸ். டச் பண்ணோன்னு சாயில் என்ன செய்யுதுன்னா நியூ பிளான்ட் ரைஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், வைல்டு ஸ்ட்ராபெரி, காட்டில் வளர்கிற ஸ்ட்ராபெரி வந்து இந்த மெத்தடில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டோலன் இஸ் அ ஸ்லெண்டர் பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம் தட் க்ரோ அப்வர்ட் டு சம் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட். அப்பான் டச்சிங் த கிரவுண்ட் இட் கிவ் ரைஸ் டு நியூ பிளான்ட். எக்ஸாம்பிள், வைல்டு ஸ்ட்ராபெரி. நெக்ஸ்ட் டாபிக், சக்கர். சக்கருங்கிறது தரைகீழ் உந்து தண்டு. Sucker is a short and weak lateral branch that grows diagonally upward and directly give rise to new shoot. சக்கருங்கிறது தரைகீழ் உந்து தண்டு அப்படின்னு அர்த்தம். சக்கர் இஸ் a short and weak lateral branch. சக்கர் தண்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டையாக இருக்கும், வீக்காக இருக்கும். வீக்கானா ரொம்ப மெலிந்த தண்டாக இருக்கும். லேட்ரல் பிரான்ச்சஸ்னால் பக்கவாட்டில் கொடி மாதிரி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து புதுசாக நியூ ஷூட் அரைஸ் ஆகும். எக்ஸாம்பிள், கிரைசாந்திமம். கிரைசாந்திமம்ங்கிறது வந்து சாமந்தி. சாமந்தி பூவில் இந்த மெத்தடில் என்ன செய்யும்னா நியூ பிளான்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு ரூட்டு தான் இருக்குங்க, அதுலேருந்து தான் பக்கத்தில் என்ன செய்யும்னா அதாவது பேரண்ட் பிளான்ட்லேருந்து யங் வந்து ஒரே ரூட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ரன்னர்லையும் ஸ்டோலன்லையும் வந்து பக்கத்தில் பெண்டாகி நியூ ரூட் ஃபார்ம் ஆகுது. சக்கர் மெத்தடில் அப்படி கிடையாது, ஒரே ரூட்டில் இருந்து தான் என்ன செய்யுதுன்னா யங் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, ஆப்செட் குட்டையான ஓடுதண்டு அப்படின்னு அர்த்தம். An offset is a short and thick branch that arises from the axial part of a leaf. ஆப்செட்டுங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக குட்டையாக இருக்குது, நல்லா திக்கான பிரான்ச், தடியான பிரான்ச்சாக இருக்குது. இட் அரைசஸ் ஃப்ரம் ஆக்சியல் பார்ட் ஆஃப் த லீஃப். இந்த பிளான்ட் வந்து எண்டு பார்ட்டில் என்ன செய்யும்னா நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணு. இட் ஹேஸ் திக் இன்டர்நோட்ஸ்னால் அந்த கணுக்கள், இடையில வர்ற கணுக்கள் இருக்கு. இட் ப்ரொடியூசஸ் எ டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோ. என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் கொத்தான, அதாவது கூட்டமான இலைகளையும் நல்ல கொத்தான இலைகளையும் கூட்டமான ரூட்டையும் என்ன செய்யும்னா இந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. எக்ஸாம்பிள், ஐகோர்னியா அப்படிங்கிறது ஆகாய தாமரை. நெக்ஸ்ட்டு, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். இன் ஏரியல் அண்ட் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் ஹேஸ் இன்டெஃபினிட் க்ரோத். ஏரியல்லையும் சப் ஏரியல்லையும் ஸ்டெம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு அளவு இல்லாமல். ஆனால் இன் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபைட் ஸ்டெம் ஹோல் ஸ்டெம் இஸ் பரீட் அண்டர் த கிரவுண்ட் அண்ட் இட் ஹேஸ் டெஃபினிட் க்ரோத். அண்டர் கிரவுண்ட் மாடிஃபைட் ஸ்டெம்மில் வந்து தரைக்கு கீழே வளர்றதுனால ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஏரியல்லையும் சப் ஏரியல்லையும் வந்து இன்டெஃபினிட் க்ரோத் நடக்கும். யூஸ்வலி ஸ்டெம் க்ரோஸ் அபவ் த கிரவுண்ட், பட் தேர் ஆர் சம் ஸ்டெம்ஸ் தட் க்ரோ அண்டர் த கிரவுண்ட் டு ஸ்டோர் ஃபுட். ஆனால் சில பிளான்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா அண்டர் கிரவுண்ட் பார்ட்டில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. தீஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஸ்வெல் அண்ட் பிகம் திக். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பருத்தும் திக்காகவும் இருக்குது. There are 4 types of underground stems. They are rhizome, culm, tuber and pulp. Rhizome, culm, tuber and pulp. Next, rhizome. It is an underground thick stem with nodes and internodes with scale leaves at the node. இந்த ஸ்டெம்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட் திக் ஸ்டெம்னா ரைசோம்னா மற்ற நிலத்தண்டு. இது தரைக்கு கீழே வளரக்கூடியது, நல்ல திக்கான ஸ்டெம்மு. இதில் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்னால் கனிவிடைகள் இருக்கு. வித் ஸ்கேல் லீவ்ஸ் அட் த நோட்னா அந்த சின்ன சின்ன இந்த கொடி மாதிரி தெரிகிறது தான் ஸ்கேல் லீவ்ஸ். இட் க்ரோ ஹரிசாண்டலி அண்ட் ஹேஸ் ஆன் இர்ரெகுலர் ஷேப். பார்க்குறதுக்கு எப்படி வளரும்னா ஹரிசாண்டல்னால் கிடைமட்டமாக வளர்ந்துக்கிட்டே போகும். அதாவது ரெகுலர் ஷேப் இருக்காது, எப்படி வேணாலும் ஷேப்பில் இருக்கு. ரைசோம் ஹேவ் பட்ஸ். சின்ன மொட்டு மாதிரி விட சிஞ்சரில் நோட் பண்ணால் தெரியும். இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். எக்ஸாம்பிள், சிஞ்சர் அண்ட் டெர்மரிக். அதாவது சின்ன பட்டு மாதிரி விட்டு அதுலேருந்து என்ன செய்யுதுன்னா என்டையர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணு. காம்
This underground stem is round in shape and flat at the top and bottom. இந்த underground stem பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா round in shape, பார்க்குறதுக்கு ரவுண்டாக இருக்கு. flat at the top and bottom, மேலையும் கீழே வந்து ரொம்ப தட்டையான பகுதியாக இருக்கு. It is a condensed form of rhizome and bears one or more buds in axils of scale leaves. ஸ்கேல் லீவ்ஸ்னால் செதில் இலைகள் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல ஒன்று அல்லது 2-3 பட்டு மாதிரி தோன்றும். அதுலேருந்து டாட்டர் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டாட்டர் பிளான்ட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் தர் பட்ஸ். எக்ஸாம்பிள் கொலகேசியா. கொலகேசியானா சேப்பக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு டியூபர்னா உருளைக்கிழங்கு. கிழங்கு வகைகள் அப்படின்னு வரும் டியூபர்னா. It is an enlarged spherical underground stem that stores food. It has many dormant buds on its surface known as ஐஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா என்லார்ஜ்டு ஸ்பெரிக்கல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், பெருசாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், தரைக்கும் கீழே வளரக்கூடிய ஸ்டெம். அங்கேனா இது வந்து அண்டர் கிரவுண்டில் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இட் ஹேஸ் மெனி டார்மண்ட் பட்ஸ். சின்ன சின்ன கணு, அதாவது சின்ன சின்ன ஐஸ் மாதிரி அந்த பொட்டேட்டோஸில் பார்த்தா தெரியும். அதுக்கு பேர் தான் டார்மண்ட் பட்ஸ். If we plant a part of tuber with a bud, it grows into a new plant. அப்போ சின்ன சின்ன அந்த கணுவிடை பகுதியிலிருந்து தான் என்டையர் பிளான்ட் உருவாகும். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு பல்ப். இட் இஸ் அ கண்டென்ஸ்டு ஸ்டெம் விச் இஸ் டிஸ்க் லைக் அண்ட் ஸ்டோர் ஃபுட் இன் த ஃப்ளஷி லீவ்ஸ். த பல்ப் ஹேஸ் 2 types ஆஃப் லீவ்ஸ். பார்க்குறதுக்கு கண்டென்ஸ்னா கூட்டமான ஸ்டெம்மாக இருக்கும். டிஸ்க்னா தட்டு போன்ற வடிவத்தில் இருக்கும். இது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். The pulp has 2 types, fleshy leaves and scaly leaves. The upper part of the stem has a terminal bud and it is covered by many scaly leaves. The inner fleshy leaves store food are seen in garlic and onion. அப்பர் பார்ட்டில் உள்ள ஸ்டெம் வந்து என்ன எதால் கவர் ஆகிருக்குன்னா ஸ்கேலி லீவ்ஸ், செதில் போன்ற இலைகளால். கீழே உள்ளது வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள் garlic and onion. Next, modification of leaf. Plants have changed themselves to adapt to the environment that they grow. One of the stem is the modification of leaves. Leaves of several plants get modified into different form based on the purpose of environment. Modification of leaf. Plants have changed themselves to adapt to the environment they grow. அதாவது plants வந்து அதுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணி வளருது. ஒன் ஆஃப் தம் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ். லீவ்ஸ் ஆஃப் செவரல் பிளான்ட்ஸ் கெட் மாடிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் த பர்பஸ் அண்ட் என்விரான்மெண்ட். சில பிளான்ட்ஸில் லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது, ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னால் முட்கள். ஸ்பைன்ஸ். லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ் and the stem is modified into green succulent part to perform photosynthesis. Example opuntia. opuntiaங்கிறது சப்பாத்தி களி. leaves are reduced to spines. leaves எதா மாறி இருக்குன்னா முட்களா மாறி இருக்கு. and the stem is modified into green succulent part. ஸ்டெம்னா அந்த பச்சை கலரில் இருக்கிற பார்ட்டு, க்ரீன் கலர் பார்ட்டு, இது வந்து குளிர்ந்த பார்ட்டாக இருக்கு. எதுக்காகனா ஃபோட்டோசிந்தசிஸ். எக்ஸாம்பிள் opuntia. நெக்ஸ்ட்டு டென்ட்ரில்ஸ். டென்ட்ரில்ஸ்னால் பற்று. டென்ட்ரில்ஸ். In climbers, the leaf of plants are modified into elongated structure to help the plants climb efficiently. அதாவது டென்ட்ரில்ஸ்னால் பற்று கம்பிகள். கிளைம்பர்ஸ்னால் கொடியை வந்து சில பிளான்ட்ஸ் லீஃப் என்ன செய்யும், பற்றி மேலே வளர்ந்து போகும். ஏன்னா அதோட நேச்சரே எப்படி இருக்கும்னா அந்த டென்ட்ரில்ஸ்னால் பற்று கம்பிகள் மூலமாக வளர்றதா இருக்கும். குளோரியோசா சூப்பர்பானா செங்காந்தல் மலர். நம்ம தமிழ்நாட்டோட மலர் குளோரியோசா சூப்பர்பா செங்காந்தல் மலர். லீஃப் டிப்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டென்ட்ரில்ஸ். அப்போ லீஃபோட முனைப்பகுதி எப்படி இருக்குன்னா பற்று கம்பிகளாக மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பைசம் சடைவம். பைசம் சடைவம்ங்கிறது பட்டாணி. டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டென்ட்ரில்ஸ். அப்போ முனைப்பகுதியில் எதா மாறி இருக்கும்னா பற்று கம்பிகளாக மாறி இந்த பிளான்ட் வளரும். Tendrils. In climbers, the leaf of plants are modified into elongated structure to help the plants climb efficiently. Gloriosa superba. Leaf tips are modified into tendrils. Pysum sadaivum. Terminal leaflets are modified into tendrils. Next, phyllodes. In Agacia auriculiformis. Agacia auriculiformis. Petioles expand to form leaf-like structure. பெட்டியோல்ங்கிறது, பெட்டியோல்னா பூவுக்கு கீழே இருக்கிற அந்த காம்பு, அது எப்படி இருக்குன்னா லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. தே கேரி அவுட் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப்.
photosynthesis. அந்த petiole எதை செய்யுதுனா photosynthesis function பண்ணுது. In Acacia aericuliformis, petioles expand to form leaf-like structure. They carry out the functions of leaf photosynthesis. Next topic, traps. Trapsனா கொல்லிகள் அப்படின்னு அர்த்தம். Plants that grow in nitrogen deficient place adapt themselves well to grow ketid. பிளான்ஸ் வந்து நைட்ரஜன் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் வளர்கிற பிளான்ஸ் வந்து தன்னையே மாற்றிக்கிட்டு வளரும். எப்படின்னா இன் நெப்பந்தஸ் த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். நெப்பந்தஸில் லீஃப் வந்து குடுவை வடிவத்தில் மாறி இருக்கும். ஃப்ளாஸ்க்னா குடுவை வடிவத்தில் மாறி இருக்கும். விச் இஸ் யூஸ் டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் டைனி அனிமல்ஸ். இதுக்கு இப்படி வந்து ஃப்ளாஸ்க் லைக்கில் மாறி இருக்குன்னா இன்செக்டை பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் சின்ன சின்ன அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும். இந்த ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இன்செக்ட் உட்காந்துறப்ப இந்த மூடி மாதிரி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மூடி உள்ளே என்ன செஞ்சிடும் அந்த இன்செக்டை க்ரஷ் பண்ணி நைட்ரஜனை எடுத்துக்கிறோம். த இன்னர் வால் ஆஃப் த லீவ் செக்ரீட் டைஜஸ்டிவ் என்சைம் தட் ஹெல்ப் டு digest the insects and extract the nitrogen needed for the plant. உள்ள லீஃபில் செக்ரீட் பண்ணுற டைஜஸ்டிவ் என்சைம் என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக இன்செக்டை வந்து உள்ளே கொண்டுட்டு போய் நைட்ரஜனை எடுத்துக்கிறோம். ட்ராப்ஸ் பிளான்ஸ் தட் க்ரோ இன் நைட்ரஜன் டிஃபிஷியன்ட் பிளான்ஸ் அடாப்ட் themselves well to get it. In Nepenthes, the leaves are modified into flask-like structure which is used to attract insects and other tiny animals. The inner wall of the leaf secretes digestive enzyme that help to digest the traps. Plants that grow in nitrogen deficient place adapt themselves well to get it. In Nepenthes, the leaves are modified into flask-like structure which is used to attract insects and other tiny animals. The inner wall of the leaf secrete digestive enzyme that help to digest the insect and extract the nitrogen needed for the plant. Okay, later I will send the one words and question answer in this chapter. Thank you students. Thank you.